வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நட்சத்திர ஜன்னல்கள் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மை காட், என் கையில் சாவி கொத்தா? ரொம்ப நல்லா இருக்க ஆண்டி. எனக்கு வேணாம்ப்பா. நான் ஜாலியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? கேட்டாள் சுஜி. என்னைக்கு இருந்தாலும் நீதான பொறுப்பேற்றுக்கணும் சுஜி. நோ ஆன்டி, அதுக்காக இப்போ திடுதப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னா எப்படி? என் ஸ்டடீஸ் முடியணும், எங்கள் வீட்டை நான் கன்வின்ஸ் பண்ணணும், அப்புறம்தான் கல்யாணம். வேணும்னா ஒன்று செய்யுங்க. உங்களுக்கு மாமாட்ட பேச பயமா இருந்தா ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு என்கிட்ட சாவி கொத்த கொடுத்துட்டேன்னு பொய் சொல்லுங்க. சாவி கொத்து என்கிட்ட தர வேண்டாம். மாமாவோ ஆகாஷோ சங்கீதாவோ பணம் வேணும்னா என்கிட்ட கேட்கட்டும். ஏன், எதுக்கு, என்ன செலவுன்னு நான் பக்குவமா கேட்குறேன். அவங்க சொல்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகேன்னா நீங்க பணம் கொடுங்க, இல்லாட்டி கிடையாதுன்னு சொல்லிடுங்க. நீ வேற, இதெல்லாம் சரிப்படாத சுஜய். அவங்க என்கிட்ட பணம் கேட்கறதே அபூர்வம் தான். 2 பேரும் கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்க. கிரெடிட் கார்டை காணாம அடிச்சிட்டிங்கன்னா அப்படி செய்யலான்றியா? டெம்பரரியா தானே. எப்படியாவது 2 பேர் கிரெடிட் கார்டையும் எடுத்து ஒளிச்சு வச்சிருங்க. ஒரு மாசம் அழ வைங்க. பணத்துக்கு உங்ககிட்ட தானே வந்தாகணும். நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் ஏன் நாலா பக்கமும் வழிஞ்சு ஓடணும் ஆன்ட்டி? சாரதா யோசனையோடு தலையாட்டினாள். அதற்கடுத்து வந்த நாட்களில் சுஜிதா சொன்னது போல் 2 பேரின் கிரெடிட் கார்டையும் எடுத்து தன் பீரோவில் பத்திரப்படுத்தினாள். முதல் 2 நாளுக்கு கிரெடிட் கார்டு காணாமல் போனது கூட இருவருக்கும் தெரியவில்லை. செலவுகள் ஏதும் ஏற்படவில்லை. காரில் பெட்ரோல் ஃபுல்லாக இருந்ததால் போவதும் வருவதுமாக இருந்தார்கள். 4வது நாள்தான் சம்பத் தன் காருக்கு பெட்ரோல் போட வேண்டியிருந்தது. கிரெடிட் கார்டு இல்லை என்பது புரிய ஒரு வினாடி யோசித்தார். வீட்டிலேயே விட்டு விட்டோமோ என்று நினைத்தபடி பெட்ரோல் போடாமலேயே வீட்டுக்கு வந்தார். தன் அறை முழுக்க கார்டை தேடிவிட்டு சாரதாவிடம் கேட்டார். எனக்கு என்ன தெரியும், நீங்க எங்க விட்டீங்களோ? 4 நாளா எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னு யோசிச்சு பாருங்க. சம்பத் அவளை முறைத்தார். சரி, ஒரு 1000 ரூபாய் பணம் கொடு, அப்புறம் நிதானமா கார்டை தேடிக்கிறேன். சாரி, என்கிட்ட இல்லை. சாவி கொத்த என் வருங்கால மருமக கிட்ட கொடுத்து 2 மாசம் ஆகுது. நானே செலவுக்கு அவகிட்ட தான் பணம் கேட்குறேன். நம்மளை விட அந்த பொண்ணு பொறுப்பா இருக்கா தெரியுமா? செலவு கொஞ்சம் கட்டுப்படட்டும்னு தான் பொறுப்பை அவகிட்ட கொடுத்தேன். என்னைக்கு இருந்தாலும் பொறுப்பேற்றுக்க வேண்டியவ அவதானே. அவ கீழே வந்ததும் அவகிட்டயே கேட்டுக்கங்க. சம்பத் திகைப்போடு அவளை பார்த்தார். ஒரு வினாடிதான் தன் முகமாற்றத்தை மறைத்து கொண்டு அவளை உற்று பார்த்தார். ரொம்ப சந்தோஷம். யாரோ ஒரு பொண்ணுகிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆகாஷ் வரட்டும், அவன் கார்டில் பெட்ரோல் போட்டுக்கிறேன். உங்க இஷ்டம். நான் செய்யற எந்த நல்ல காரியத்தை நீங்க பாராட்டி இருக்கீங்க? நல்ல காரியமா இருந்தா நிச்சயம் பாராட்டி இருப்பேன். சம்பத் தன் அறைக்கு வந்தார். அவருடைய செல்போன் அடித்தது. ஹலோ அப்பா, நான் தான் பேசுறேன். என் கிரெடிட் கார்டை வீட்லயே விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்பென்சர் பிளாசால அங்கிருந்து பேசுறேன். என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்காக கொஞ்சம் சாமானமெல்லாம் வாங்கினேன். கார்டை காணோம். நீங்க உடனே உங்க கார்டோட வாங்க, இல்லாட்டி ஒரு 5000 கேஷ் கொண்டு வாங்க. ரொம்ப அர்ஜென்ட். அவர் பதில் சொல்வதற்குள் அவன் தொடர்பை துண்டித்துவிட சம்பத் அடராமா என்பது போல் ஒரு நிமிடம் உட்கார்ந்து விட்டார். திடீரென்று இருவரது பர்சிலும் ஒரே நேரத்தில் கிரெடிட் கார்டு இல்லாமல் போயிருப்பது சந்தேகத்தை கிளறிவிட்டது. இது திட்டமிட்ட சதியாக இருக்குமோ என்று தோன்றியது. இப்போது என்ன செய்வது? ஆகாஷ் அவசரத்தில் இருக்கும்போது முதலில் அந்த பிரச்சனையை தீர்க்காமல் சாரதாவிடம் சண்டை போடுவது சரியாக இருக்காது. அவர் எப்போதுமே கைவசம் 100 200க்கு மேல் வைத்திருக்க மாட்டார். செலவு என்று பெரிதாக அவருக்கு இருக்காது. கிரெடிட் கார்டு உபயோகித்தே பழக்கமாகிவிட்டது. வீட்டு செலவுகளை எல்லாம் சாரதா பார்த்து கொண்டு விடுவதால் தனிப்பட்ட செலவு என்று ஒன்றும் அவருக்கு ஏற்படுவதில்லை. வெளியில் எதுவும் வாங்கி சாப்பிடும் பழக்கமும் கிடையாது என்பதால் பணம் அதிகம் வைத்துக் கொள்வதில்லை. சம்பத் யோசித்தார். வேறு வழி இல்லை. உடனடியாக ஒரு 5000ம் பெட்ரோலுக்கு பணம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். மறுபடியும் சாரதாவிடம் வந்தார். உன் பிள்ளை ஃபோன் பண்ணா அவன் கிரெடிட் கார்டையும் காணோமாம். ஸ்பென்சர் பிளாசால 5000க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு பணம் இல்லாமல் நிற்கிறான். அவகிட்ட சொல்லி உடனே பணத்தை கொண்டு கொடுக்க சொல்லு. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், உன் இஷ்டம். இல்லை உன் பிள்ளை வந்து கணக்கு கேட்டுட்டு தான் பணம் கொடுப்பேன்னா அவன் செல் நம்பரில் அவங்கிட்ட இந்த திடீர் உத்தரவு பற்றி சொல்லிடு.
பொறுப்பை அவள் தலையிலேயே கட்டிவிட்டு அவர் நகர்ந்தார். சற்று நேரம் திரு திருவென்று விழித்த சாரதா அவசரமாக சுஜியை கீழே அழைத்து விஷயத்தை சொன்னாள். இப்ப என்ன செய்யலாம் ஆன்ட்டி? ஆகாஷ் கிட்ட இப்ப எதுவும் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம். நான் பணம் தர்றேன். நீ போற வழியில பெட்ரோல் போட்டுக்கிட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடு. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி, எடுத்து வைங்க. நான் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வரேன். சுஜிதா மாடிக்கு போய் உடை மாற்றிக்கொண்டு சம்பத்தின் காரை தானே ஓட்டிக்கொண்டு கிளம்பினாள். போகும் வழியில் 10 லிட்டர் பெட்ரோல் போட்டு கொண்டாள். உன்னை அனுப்பிட்டாரா அப்பா? ஆகாஷ் வியந்தான். பணத்தை கட்டிவிட்டு சாமான்களை காரில் ஏற்றியவன் சுஜியின் வண்டி அருகில் வந்தான். ஓகே சுஜி, நீ கிளம்பு, நான் வரேன். உனக்கு சிரமம் கொடுத்துட்டேன் இல்ல? சாரிம்மா. பரவாயில்ல. சுஜி வண்டியில் ஏறி கதவை சாத்தும்போது 4-5 பேர் அவள் வண்டியை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களை பார்த்ததும் அதிர்ந்து போனாள் அவள். ஆகாஷ் பதறிப்போய் கிட்டே வந்தான். அப்பாவையும் சித்தப்பாக்களையும் அந்த இடத்தில் எதிர்பார்க்கவில்லை சுஜிதா. ஒரு பக்கம் உடம்புக்குள் நடுக்கம் ஏற்பட்டாலும் அதை மறைத்து கொண்டு தான் மிகவும் தைரியசாலி என்பதை காட்டிக்கொள்ள அவர்களை நேருக்கு நேர் பார்த்தபடி காரை விட்டு இறங்கினாள். யார் யார் சுஜி இவங்கள்லாம்? பதறியபடி கிட்டே வந்த ஆகாஷை அவர்கள் அலட்சியமாக பார்த்தார்கள். ஸோ இந்த பிச்சைக்காரனைத்தான் நீ கட்டிக்க போற? மிஸ்டர், என்ன பேசுறீங்க? யாரை பார்த்து? ஷட்டப். நீ பிச்சைக்காரன் தாண்டா எங்களை பொறுத்த வரைக்கும். உன் வீட்டில் 2 கார் இருந்துட்டா பணக்காரனா? எங்களுக்கு 2 கப்பலே இருக்கு தெரியுமா உனக்கு? இந்தியாவில் விரல் விட்டு எண்ணிடுற மல்டி மில்லியனர்களில் நானும் ஒருத்தன்னு என் பொண்ணு உங்ககிட்ட சொல்லலையா? இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவளை வளைச்சு போட்டையா? ஜஸ்ட் இப்படி ஒரு சொடக்கு போட்டு உங்கள் அத்தனை பேரையும் ஏதாவது கேஸ் போட்டு உள்ளே தள்ளிட்டு என் பொண்ணை இழுத்துக்கிட்டு போக 2 நிமிஷம் ஆகாது எனக்கு. போனா போகட்டும், பிழைச்சு போன விடுறேன். அவளை எங்கூட அனுப்பி வை. உனக்கு ஏற்ற ஒரு பிச்சைக்காரியை பார்த்து தாராளமாக நீ கல்யாணம் பண்ணிக்க. ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ நானும் மொய் எழுதிட்டு போகிறேன். அவர் பேச பேச ஆகாஷின் முகம் இரத்த சிவப்பாய் மாறியது. காதும் தாடையும் துடித்தன. அவர்களை முறைத்து பார்த்தான். உங்க பொண்ணு வந்தா தாராளமா கூட்டிட்டு போயா. ஆனா அவளை இழுத்துட்டு போனா நீ தான் உள்ள இருப்ப. சட்டம் உன் பேக்கெட்ல இல்ல. எனக்கும் சட்டம் தெரியும்னு எச்சரிக்கிறேன் உன்னை. அவர் சுஜிதாவை பார்த்தார். இத பார், நான் உன்னை இழுத்துட்டு போய் அசிங்கப்பட தயாரா இல்லை. ஆனா உன்னை பெத்தவங்கிற முறையில் கேட்குறேன். உங்க அம்மா சரியா சாப்பிட்டு 1 மாசம் ஆகுது. இப்போ அவளும் இங்கே தான் இருக்கா. உடம்பு வேற சரியில்லை அவளுக்கு. ஒரு முறை வந்து அவளை பாரு. 1 மணி நேரம் உன்னோட நாங்கள் பேசினா போரும். உன் மனசு மாறிடுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு ₹1,00,000 உனக்கு நல்லா தெரியும். உனக்காக பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு இங்கே வந்திருக்கோம். பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் 1 மணி நேரம் எங்களோட வா. எங்களுக்கும் கூட மனசு விட்டு பேச ஒரு சந்தர்ப்பம் கொடு. அதுக்கப்புறமும் இவனைத்தான் கட்டிப்பேன்னு நீ சொன்னா நாங்கள் தடுக்க மாட்டோம். தாராளமாக நீ இவனோடையே போகலாம். உனக்கு இங்கேயே தலைமொழிகிட்டு நாங்கள் போயிடுறோம். என்ன சொல்கிற? உன் காதல்ல உனக்கு நம்பிக்கை இருந்தா தைரியமாக எங்களோட வரலாமே. வேணா, கேரண்டி தர்றேன். 1 மணி நேரத்துக்கு நாங்கள் உன்னை பிடிச்சு வச்சிருக்கோம்னு நினச்சா இவன் தாராளமாக போலீஸோட வரட்டும். இந்தா என் கார்டு. அவர் தன் கார்டையும் தற்காலிகமாக தங்கியிருக்கும் ஹோட்டல் விலாசத்தையும் ஆகாஷிடம் நீட்டினார். சுஜிதா தர்ம சங்கடத்தோடு ஆகாஷை பார்த்தாள். ஓகே, திஸ் இஸ் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் சுஜி. அவர் சொல்றதும் நியாயம்தான். நீ தைரியமா இவங்களோட போ. 1 மணி நேரம் என்ன, 1 வாரம் கூட இரு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ மனசு மாற மாட்டேன்னு உங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு வா. காரை நானே ஆள் வச்சு எடுத்துட்டு போயிடுறேன். சுஜிதா ஒரு வினாடி யோசித்தவள் பிறகு அப்பாவோடு கிளம்பினாள். ஆகாஷ் தன் ஃப்ரெண்ட் ஒருவனுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னான். அவன் மூலம் சுஜிதா வந்த காரை வீட்டுக்கு ஓட்டி வந்தான். சுஜி எங்கடா? அவங்க அப்பா வந்திருக்காரு. ஸ்பென்சரில் பார்த்தோம். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம். இவளை அவசரமாக அழிச்சுக்கிட்டு போயிருக்காரு. மும்பைக்கா? இல்லை, இங்கே தான் இருக்காங்க. ஏண்டா, அவங்கள வீட்டுக்கு வர சொல்லக்கூடாதா? வழியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க அவசரம் அவங்களுக்கு. 2 நாளில் வந்துடுவா. விடு. நீ போய் இவனுக்கு காஃபி கொண்டா. இல்லைடா, டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்ற நேரம். நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடு. இந்தா. அவன் பாக்கெட்டில் ₹100 திணித்து வாசல் வரை வந்து வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தான். என் கிரெடிட் கார்டு பார்த்தியாமா? எனக்கு தெரியாது. எங்கேயாவது விட்டுருப்ப. அது எப்படிடா ஆகாஷ்? 2 பேரோட கிரெடிட் கார்டும் ஒன்றா காணாமல் போகும். அப்படின்னா உங்களுதும் காணாமா? காணாமெல்லாம் போகலடா. கடத்தி வச்சிருக்காங்க யாரோ.
நான் தான் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன்னு நேரடியா சொல்ல வேண்டியது தானே. இந்த வீட்ல என்ன தவிர வேற யார் இருக்கா பழி ஏத்துக்க? சாரதா வெடித்தாள். நான் உன்னையா சொன்னேன்? உனக்கேன் பொத்துக்கிட்டு வருது? பின்ன எப்ப பாரு என்கிட்ட சண்டை. தொட்டதுக்கெல்லாம் குத்தம். இவருக்கு இந்த வீடு பிடிக்கலடா ஆகாஷ். என்ன பிடிக்கல, உன்னை பிடிக்கல, உன் காதல் பிடிக்கல, சுஜிதா வந்திருக்கிறது பிடிக்கல. மருமகளாக போறவதானேங்கிற ஆசையில அவகிட்ட நான் இந்த வீட்டு பொறுப்பு கொடுத்தது பிடிக்கல. சாவி கொத்தை எப்படி அவகிட்ட கொடுக்கலாம்னு என்கிட்ட ஒரே சண்டை. அப்படி என்ன பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன்? வரப்போற மருமகிட்ட ஆசையா இருக்கிறது தப்பா? நீயே சொல்லுடா ஆகாஷ். நான் சுஜிதா கிட்ட பிரியமா இருக்கிறது இவருக்கு பிடிக்கல. நீ இவளை லவ் பண்ணதுக்கு பதிலா அந்த சரண்யாவை லவ் பண்ணியிருந்தேன்னா இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். இவளுக்கு பதிலா அவ வந்து இந்த வீட்டில் இருந்திருந்தா சாவி கொத்த என்னடா, சகல சொத்தையும் அவ பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்திருந்தா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாரு. உண்டா இல்லையான்னு அவரையே கேளு. சுஜிய இந்த வீட்டை விட்டு விரட்ட இவர் நடத்துகிற நாடகத்தோட முதல் காட்சி தான் இந்த கிரெடிட் கார்டு நாடகம். இதுக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற சமர்த்து உன்னோடது. அம்மாவின் குற்றச்சாட்டில் ஒரு வினாடி ஸ்தம்பித்து போனான் ஆகாஷ். அம்மா சொல்வதை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அப்பா சுஜியிடம் முகம் கொடுத்து பேசுவதில்லை என்று சுஜிதாவே அவனிடம் பல முறை வருத்தப்பட்டிருக்கிறாள். சரண்யா நல்ல பெண்தான். ஆனால் சுஜிதாவின் மீது அவன் மனம் சென்ற பிறகு அவன் காதலை மதிப்பதுதான் தர்மம் என்பது அப்பாவுக்கு தெரியவில்லையா? அவன் தர்ம சங்கடத்தோடு அப்பாவை பார்த்தான். அவர் ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தார். சாரதாவின் சாதுரியம் அவரை அசத்தி இருந்தது. என்ன அழகாக அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில் விரிசலை ஏற்படுத்தி அதன் மூலம் சுஜிதாவின் ஸ்தானத்தை பலப்படுத்தி சரண்யாவின் மீது அவனுக்கு வெறுப்பு வரும் வழியை உருவாக்கி, அடே அப்பா என்ன சாதுரியம் என்று வியந்தார். அதே நேரம் ஆகாஷின் மௌனம் அவரை என்னவோ செய்தது. என்ன பேசுற நீ அபத்தமா என்று அம்மாவை அவன் அடக்குவான் என்று நினைத்தவருக்கு அவன் மௌனம் ஏமாற்றத்தை அளித்தது. அவன் மனசில் ஏதோ ஒரு கோப விதை விழுந்துவிட்டது புரிந்தது. ஆகாஷ் மௌனமாக அங்கிருந்து நகர்ந்ததை கண்டதும் வேதனை இன்னும் கூடியது. சாரதாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவரும் மௌனமாக தன் அறைக்கு சென்றார். ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா? நம்ம பரம்பரை என்ன, அந்தஸ்து என்ன, குலப்பெருமை என்ன, கௌரவம் என்ன, போயும் போயும் ஒரு லட்சாதிபதி தான். அதுவும் 2 தலைமுறைக்கு முன்னாடி சுண்டல் வித்த குடும்பம் தான் உனக்கு காதலிக்க கிடைச்சதாடி. கட்டிலில் அமர்ந்திருந்த அம்மா முகம் சிவக்க கத்திவிட்டு புஸ் புஸ் என்று மூச்சு வாங்கினாள். சுஜிதா தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார் சுஜி, உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தோம். நாங்கள் உனக்கு பார்த்துருக்கிற பையனோட 10 நிமிஷம் பழகி பார்த்தேன்னா சொல்வ. நீ எவ்வளோ அபத்தமான ஒரு ஆளை பிடிச்சிருக்கன்னு. லண்டன்ல பக்கிங்ஹாம் அரண்மனை மாதிரி ஒரு மாளிகையே இருக்கு. அட்லாண்டிக் கடல்ல ஒரு குட்டி தீவே சொந்தம். சொந்தமா ஹெலிகாப்டர், சொகுசு கப்பல். கிட்டத்தட்ட இங்கிலாந்துல வாழற ஒரு இந்திய பிரபு. பணக்கார சிநேகிதங்கள், பக்கா மேல்நாட்டு பழக்க வழக்கங்கள். எல்லாத்தையும் விட ரொம்ப நல்லவனா, கண்ணியவானா, கம்பீரமா இருக்கான். அவன் காதலுக்காக ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்டவன் நம்ம குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க முன் வந்திருக்கிறது நாம செஞ்ச பாகியம்டி. இப்ப காதல் உன் கண்ணை மறைக்குது. அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நெஜத்தை பாரு, நெஜத்தை யோசி. உன் எதிர்காலத்துக்கு ஏத்த முடிவா எடு. ஆகாஷம் நல்ல டைப் தாமா. அவங்க வீட்லயும் எல்லாரும் நல்லவங்க தான். முக்கியமா அவங்க அம்மா கொத்து சாவியவை என்கிட்ட கொடுக்க ரெடியா இருக்காங்க. பைத்தியம். ஆகாசத்தை கட்டி ஆள்ற சந்தர்ப்பத்தை தரோம்னு சொல்றோம். ஒரு குட்டைய கட்டிட்டு அழறேன் போதும்னு சொல்றையே. இதை பார் சுஜி, நீ 20 வயசு பொண்ணு, குழந்தை இல்லை. உன்னை கட்டாயப்படுத்த சட்டத்தில் இடம் இல்லை. அப்படி நாங்கள் செய்யறதாவும் இல்லை. உன் வாழ்க்கை உன் கையில தான். உனக்கு முன்னால 2 சாய்ஸ் இருக்கு. எது பெட்டர் சாய்ஸ்னு நீயே முடிவு பண்ணிக்க. நாங்கள் சொல்கிற ஆளை நீ தேர்ந்தெடுத்தா சந்தோஷமா உலகமே மூக்கில் விரல வைக்கிற அளவுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி பார்ப்போம். இல்லை இந்த ஆகாஷ் தான் உசத்தின்னு உனக்கு தோணுச்சுன்னா தாராளமா இப்பவே நீ புறப்பட்டு போகலாம். நாங்க யாரும் உன்னை தடுக்க மாட்டோம். ஆனா போற இடத்துல உனக்கு கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ துக்கமோ எது ஏற்பட்டாலும் நீயே தான் அனுபவிச்சுக்கணும். எதையும் நாங்க வந்து ஷேர் பண்ணிப்போம்னு எதிர்பார்க்க கூடாது. உனக்கு சீர் சனத்தி பண்ணுவோம். ஆனா நம்ம தகுதிக்கு ஏத்தாப்புல கொடுக்க மாட்டோம். அவங்க தகுதிக்கு இது போதுங்கிற மாதிரி செய்வோம். 1000 பவுன் நகை போடுறதுக்கு பதிலாக 50 பவுன் கொடுப்போம். 2 கிலோ வெள்ளி கொடுத்துடுறோம். உன் பேரில் 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி தருவோம். அவ்வளோதான். உன் கல்யாணத்துக்கு நிச்சயமாக நாங்கள் யாருமே வரமாட்டோம். அதுக்கப்புறமும் வரமாட்டோம். உனக்கு தோணுச்சுன்னா நீ எப்போ வேணால் நம்ம வீட்டுக்கு வா.
ஆனா நடு வீட்ல வச்சு உன்னை கொண்டாட மாட்டோம். கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு விருந்தாளியா 4-5 நாள் தங்கிட்டு போகலாம். அவ்வளோதான். நாங்க உன்னை மிரட்டுறதா நினைச்சுக்க வேண்டாம். எங்களுக்கும் வேதனை இருக்குமில்ல. எங்க மனச நீ மதிக்கலைன்னு ஆனப்புறம் எங்ககிட்டயும் மரியாதையை எதிர்பார்க்காதேன்ற. நான் பேசி முடிச்சுட்டேன். இனி முடிவு உன் கையில. ஒரு நிமிஷத்துல எடுக்கிறையோ, ஒரு வாரம் ஆக்குறையோ, உன் எதிர்காலம் உன் முடிவுல தான். அப்பா அவளை தனியே விட்டுவிட்டு அனைவரையும் அழைத்து கொண்டு மற்றொரு அறைக்கு சென்றார். சுஜி மிரண்டு போனாள். அப்பா பேசியதை கேட்டதும் கலக்கமாக இருந்தது. இருந்தாலும் இந்த அளவுக்கு சீர் சனத்தையாவது செய்கிறேன் என்று அவர் சொன்னது ஓரளவு ஆறுதலாக இருந்தது. இது போதும். இதை வைத்துக்கொண்டே அந்த வீட்டை கலக்கி விடலாம். அந்த வீட்டில் மெல்ல முக்கியத்துவம் பெற்று உரிமைகளை எடுத்து கொண்டு விட்டால் பிறகு தான் வைத்ததுதான் சட்டம். இவள் படிப்பு முடிந்து ஒரு நல்ல ஃபேஷன் டிசைனர் என்ற பெயர் வாங்கிவிட்டால் நிச்சயம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். திரைப்படங்களில் வாய்ப்பு பெற்றுவிட்டால் குறுகிய காலத்திற்குள் அப்பாவே மூக்கில் விரல் வைக்கும் அளவுக்கு உயர்ந்து விடலாம். பணத்துக்கு பணம், புகழுக்கு புகழ், தவிர ஆகாஷம் நிறைய சம்பாதிப்பான். இது போதாதா? அப்பாவின் பணம் யாருக்கு வேண்டும்? சுஜிதா வெகுநேர யோசனைக்கு பின் மற்றவர்கள் இருந்த அறைக்கு வந்தாள். அவர்கள் அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்ற ஆவலோடு அவளையே மௌனமாக பார்த்தார்கள். சுஜிதா அனைவரையும் தயக்கத்தோடு ஒரு பார்வை பார்த்துவிட்டு வாயை திறந்தாள். சாரிப்பா, என் சாய்ஸ் ஆகாஷ் தான். நாங்க பின்னால இன்னும் நல்லா இருப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் படிப்பு முடிஞ்சதும் தான் எங்க கல்யாணம் நடக்கும். நான் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேங்கிறதுக்காக நீங்க இப்போலிருந்தே எனக்கு எதுவும் செய்ய மாட்டீங்களா? இல்ல படிப்பு முடியிற வரை பணம் தருவீங்களா? அவர்கள் அவளை வெறித்து பார்த்தார்கள். உன் இஷ்டம். இதான் உன் தலையெழுத்துன்னா யாரால மாத்த முடியும்? நீ பயப்பட வேண்டாம். உன் கழுத்துல தாலி ஏறுற வரை நீ என் பொண்ணுதான். எப்படியும் 1-2 வருஷமாவது ஆகாதா உங்க கல்யாணம் நடக்க? அது வரைக்கும் பணம் வந்துகிட்டே இருக்கும். கவலைப்பட வேண்டாம். கல்யாணத்துக்கு முந்தி உன் மனசு எப்ப மாறினாலும் தாராளமா எங்ககிட்ட நீ ஓடி வரலாம். தப்பு தண்டா மட்டும் எதுவும் பண்ணிடாம இருந்தா. ஆனா தாலின்னு உன் கழுத்துல ஏறிடுச்சுன்னா உயிரே போற நிலைனாலும் என்கிட்ட வராத. ஒரு உதவியும் உனக்கு கிடைக்காது. இப்பவே சொல்லிடுறேன். ஓகே, நீ கிளம்பு. இனிமே உன்னை தேடி நாங்க வரமாட்டோம். முகூர்த்த தேதி வச்சுட்டேன்னா ஒரு தகவல் கொடு. நகையும் பணமும் யார் மூலமாவது அனுப்பி வைக்கிறோம். அவர் அதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல் எழுந்து ஜன்னல் அருகில் போய் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். மற்றவர்கள் யாரும் வாயை திறக்கவில்லை. எக்கேடு கெட்டுப்போ என்ற பாவனையில் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அம்மா மட்டும் முகத்தை மூடிக்கொண்டு கண் கலங்கினாள். சுஜிதா வெளியில் வந்து ஒரு ஆட்டோ பிடித்தாள். சடார் என்று ஒரு முடிவெடுத்து அதை தைரியமாக சொல்லிவிட்டாளே தவிர ஏதோ ஒரு பிடிப்பு நழுவி அந்தரத்தில் இருந்து விழுவது போல் ஒரு உணர்வு அவளையும் மீறி ஏற்படத்தான் செய்தது. அன்று இரவே சுஜிதா திரும்பி வந்து விடுவாள் என்று ஆகாஷ் எதிர்பார்க்கவில்லை. ஆட்டோ வந்து நின்ற சப்தம் கேட்டதும் வேகமாய் வாசலுக்கு வந்தவன் அதில் இருந்து இறங்கிய சுஜிதாவை பார்த்ததும் முகம் மலர்ந்தான். என்னாச்சு சுஜி? அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எப்படி உன்னை விட்டாங்க? சுஜிதா சிரித்தாள். எனக்கு முன்னாடி 2 சாய்ஸ் வச்சாங்க ஆகாஷ். ஒன்று ராஜ வாழ்க்கை, அரண்மனை மாதிரி வீடு, 2 கப்பல், சொந்த ஹெலிகாப்டர், உலகம் முழுக்க சொத்துக்கள். இன்னொரு சாய்ஸ் ஒரு சின்ன பங்களாவும் 2 காரும் கொண்ட ஆகாஷ். இந்த 2ல எது வேணுமோ தாராளமா செலக்ட் பண்ணிக்க. நாங்க தடுக்க மாட்டோம். ஆனா முதலாவதை செலக்ட் பண்ணா நீ எங்க பொண்ணு. கடைசி வரை புகுந்த வீடு பிறந்த வீடு 2 இடத்துலையும் மகாராணி மாதிரி வாழலாம். மரியாதையும் மதிப்பும் ஏராளமா இருக்கும். இல்ல ஆகாஷ் தான் உன் சாய்ஸ்னா பெத்த கடனுக்கு உன் ஆகாஷோட தகுதிக்கு ஏத்தா மாதிரி சீர் செனத்தி மட்டும் அனுப்பி வைக்கிறோம். ஆனா கல்யாணத்துக்கு நாங்க வர மாட்டோம். எப்ப கல்யாணம்னு சொல்லு. சீர்வரிசை வந்து சேரும். யோசிச்சு சொல்லுன்னாங்க. இதுல யோசிக்க என்ன இருக்கு? ஆகாஷ் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். நான் சொன்னது சரிதானா ஆகாஷ்? ஆகாஷ் ஒரு வினாடி நெகிழ்ந்து போனான். அவளையே வியப்போடு பார்த்தான். அத்தனை பேரையும் அரண்மனை வாழ்வையும் உதறிவிட்டு நீ போதும் எனக்கு என்று அவனை நம்பி வந்திருக்கிறாள் அவள் என்கிற உண்மை ஒரு நிமிடம் அவனை புல் அரிக்க செய்தது. ஆணுக்கு இது மிகப்பெரிய கௌரவம். காதலிக்கப்படுவதை விட காதலிக்கும் அந்த பெண் அவனுக்காக அனைத்தையும் துறப்பதுதான் அவனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய கௌரவம். அப்படி ஒரு கௌரவத்தை தான் சுஜிதா அவனுக்கு அளித்திருக்கிறாள். என்ன சார் இப்படி நின்னுட்டீங்க? நான் செஞ்சது தப்பா? சச்ச, என் மேல உனக்கு இவ்ளோ அன்பான்னு உருகி போய் நிக்கிறேன். சரி உள்ள வா. ஆமா, நான் எங்கேன்னு உங்க அம்மா கேட்டாங்களா? என்ன சொன்னீங்க? உங்க அம்மா வந்திருக்காங்க. உடம்பு சரியில்லாம இருக்காங்க.
உங்க அப்பா வழியில பார்த்து கூட்டிட்டு போயிருக்காருன்னு சொன்னேன். நான் இப்படி எல்லாத்தையும் உதறிட்டு வந்துட்டேன்னு தெரிஞ்சா அவங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும் ஆகாஷ்? அத பத்தி இப்ப என்ன? நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 3 வருஷமாவது ஆகாதா? அப்ப பார்த்துக்கலாம் விடு. அது வரைக்கும் எத பத்தியும் வருத்தப்படாம சந்தோஷமா இரு. பேச்சு சப்தம் கேட்டு சாரதா தூக்க கலக்கத்தோடு தன் அறை கதவை திறந்து எட்டி பார்த்தாள். சுஜி, வந்தாச்சா? அம்மாக்கு உடம்பு சரியில்லை நானே. இப்ப பரவாயில்ல ஆண்டி, சாதாரண ஜுரம்தான். நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்புறாங்க. ஏன் சுஜி, அவங்கள இங்க கூட்டிட்டு வரக்கூடாதா? அவங்க வரமாட்டாங்க ஆண்டி, விடுங்க. வரமாட்டாங்கன்னா நம்ம வீடு அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம்னா, இல்ல நீ என் பிள்ளையை விரும்புறது அவங்களுக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் இல்ல. அவங்க அர்ஜென்ட்டா கிளம்புறாங்க. இன்னொரு சமயம் வருவாங்கன்னு சொன்னேன். சரிம்மா, அவ படுக்கட்டும். காலையில பேசிக்கலாம். ஆகாஷ் அவளை அனுப்பிவிட்டு தன் அறைக்கு வந்தான். சற்று நேரத்தில் அம்மா அவனை தேடிக் கொண்டு வந்தாள். என்ன விஷயம்மா? இந்தா, இதை கொடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். அவனுடைய கிரெடிட் கார்டை நீட்டிய அம்மாவை வியப்போடு பார்த்தான் ஆகாஷ். இது எப்படி கிடைச்சது? உண்மையை சொல்லணும்னா நான் தாண்டா உங்க 2 பேரோட கார்டையுமே எடுத்து வச்சேன். எதுக்குமா? காரணத்தோட தான். தனக்கு மிஞ்சித்தான் தான தர்மம்னு சொல்வாங்க. உங்க அப்பாவோட சில நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கல. நம்ம வீட்டு பணம் அந்த கோபாலன் வீட்டுக்கு அளவுக்கு மீறி வழிஞ்சு ஓடிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ நாள் தெரியாட்டியும் இனிமேயாவது நீ தெரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணு என்ன அனாதையா இல்ல ஊனமுற்றவளா? பரிதாபப்படவோ பொட்டி கடுக்கவோ? அப்பா செத்துட்டானா என்ன அக்கா இல்ல? அல்லது படிப்பில்ல? பிழைச்சுக்க வேண்டியது தானே? இது வரைக்கும் உங்க அப்பா எவ்வளவோ கொடுத்தாச்சு. நானும் பேசாம இருந்துட்டேன். ஆனா இனிமேலும் ஒரு கணக்கில்லாம இவர் அந்த பொண்ணுக்கு கொடுக்கறத நான் அனுமதிக்க மாட்டேன். அதனால தான் கிரெடிட் கார்டை எடுத்து வச்சேன். உன் கார்டில் சாமான் வாங்கி அவங்களுக்கு கொடுப்பாரு. நீயும் பேசாம இருப்பேன்னு தான் உன் கார்டையும் எடுத்து வச்சேன். வேணும்னா அவளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து பிழைச்சுக்கோன்னு சொல்லட்டும் வேணாங்கல. நாமளே முழுக்க முழுக்க தலையில சுமக்கணும்னா எப்படி? அப்பா அப்படி என்ன கொடுத்துட்டாருன்னு நீ? உனக்கு தெரியாதுடா. உனக்கு எப்பவுமே அவர் பேர்ல ஒரு அன்பு. அதான் நம்ப மாட்டேங்கிற. நானும் அவரை பொல்லாதவர்னு சொல்லல. அந்த பொண்ணை தாங்கிறத நிறுத்திட்டா நல்லவரு தான். ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. இப்பவே அவரை கட்டுப்படுத்தலைன்னா நாளைக்கு சுஜிதாவை வெளியே அனுப்பிட்டு சரண்யாவை உள்ள கூட்டிட்டு வரல, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். இது நடக்குதுன்னு எழுதி வேணா தர்றேன். அப்ப புரியும் உனக்கு. ஆகாஷ் திகைப்போடு அவளை பார்த்தான். சரி, அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? நான் சொல்றபடி கேட்டா போதும். என்ன? உங்க அப்பா கார்டு என்கிட்ட இருக்குன்னு அவருக்கு சொல்ல வேண்டாம். அவர் பணம் கேட்டாலும் கொடுக்க கூடாது. சுஜிதா கிட்ட கணக்கு வழக்கையெல்லாம் ஒப்படைச்சுட்டதா அவர்கிட்ட சொல்லிட்டேன். பணம் வேணும்னா அவர் அவகிட்ட தான் கேட்கணும். அதுக்கு முன்னாடி நீயோ 4-5 தரம் சுஜிகிட்ட பணம் கேட்டு அப்படி ஒரு பழக்கத்துக்கு இந்த வீட்டை கொண்டு வந்துடணும். உன்னால தான் முடியும் இது. உங்க அப்பாவும் சங்கீதாவும் சுஜியை மதிக்கணும்னா இது ஒண்ணுதான் வழி. ஆகாஷ் யோசித்தான். அம்மா சொல்வதும் சரி என்றுதான் தோன்றியது. சரண்யா நல்ல பெண்தான். இருந்தாலும் அவள் கஷ்டத்தை எல்லாம் தலைமேல் ஏற்றுக்கொள்வது நடைமுறை வாழ்க்கைக்கு சரிபடாதுதான். சத்யாவுக்கும் அவள் புருஷனுக்கும் தான் முழு பொறுப்பும். அவர்கள் இருக்கும்போது அப்பா ஏன் மேலே போய் விழ வேண்டும்? அம்மா சொல்வது போல் சுஜிதாவை வெளியேற்றுவதுதான் அப்பாவின் நோக்கம் என்றால் நிச்சயம் அவன் அவரை எதிர்ப்பான். என்னடா யோசிக்கிற? அப்பா கேட்டா ஏன் கார்டும் கிடைக்கலன்னே சொல்லிக்கிறேன். போருமா? அப்பாடா, இப்பவாவது புரிஞ்சுகிட்டயே. சாரதா ஒரு நிம்மதி பெருமூச்சோடு வெளியில் வந்தாள். மறுநாள் அப்பா டிஃபன் சாப்பிடும்போது கீழே வந்த ஆகாஷ் அவர் எதிரில் அம்மாவிடம் 1000 ரூபாய் பணம் கேட்டான். எதுக்குடா 1000? குடுனா குட. என்கிட்ட கேட்காத, சுஜி கிட்ட கேளு. அவ தான் இப்ப நிதி மந்திரி. நான் பொறுப்புல இருந்து விலகிட்டேன். ஓஹோ, வருங்கால மருமகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறையாக்கும். சுஜி, டைம் ஆறது, ரூபா கொடு. எதுக்கு 1000? கணக்கு சொன்னாதான் தருவேன். சரிதான், அம்மாவுக்கு மேல இருக்கு நீ. பின்ன பணமா தண்ணியா? 1000க்கு என்ன செலவுன்னு சொல்லுங்க. தேவையான செலவா இருந்தா தரேன். கொஞ்சம் புக்ஸ் வாங்கணும், அஃபீஷியல் பர்பஸ்க்கு. ஓகே, தரேன். சுஜிதா எழுந்து உள்ளே போய் 1000 ரூபாயோடு திரும்பி வந்தாள். தேங்க்யூ. ஆகாஷ் அம்மாவை ஓரக்கண்ணால் போதுமா நடிப்பு என்பது போல் பார்த்தபடி வெளியேறினான். சம்பத் தன் திகைப்பையும் பொங்கலோடு சேர்ந்து விழுங்க முயன்றார். ஏதோ ஒரு நாடகம் நடக்கிறது என்பது மட்டும் புரிந்தது அவருக்கு. சுஜிதா ராணியாக முடிசூட்டப்பட்டு விட்டாள் என்பதும் புரிந்தது. பார்ப்போம் எத்தனை நாள் இந்த நாடகம் நடக்கிறதென்று.
என்ன ஆனாலும் சுஜிதாவிடம் பணம் கேட்டு நிற்பதில்லை என்ற வைராகியம் உள்ளுக்குள் எழுந்தது. அதே நேரம் கூடியவரை இந்த நாடகத்தை கண்டு கொள்ளாதது போலவே போய்விட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். பொங்கல் சூப்பர், படு கேஷுவலாக சொல்லிவிட்டு எழுந்து சென்று கை கழுவிவிட்டு கிளம்பினார். சாரதாவும் சுஜியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருங்கப்பா, போற வழியில என்னை டிராப் பண்ணிட்டு போயிடுங்க. சங்கீதாவும் கிளம்பினாள். சாரி டியர், நான் கார்ல போகல. ஆட்டோவா? பரவாயில்லப்பா. இல்ல, ஷெட்ல வேலைக்காரனுக்கு வாங்கி கொடுத்தோம் பார் சைக்கிள், அதில் தான் போக போறேன். பெட்ரோல் செலவு மிச்சம். நீ கூட உன்னோட சைக்கிளை தொடச்சி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்க பாரு. அவர் வேகமாக வெளியேற சாரதா அயர்ந்து போனாள். சங்கீதா அம்மாவை முறைத்து பார்த்துவிட்டு சாவி ஸ்டாண்டில் இருந்து தன் சைக்கிளின் சாவியை எடுத்தாள். அப்பாவின் பின்னால் சென்று சைக்கிளை சுத்தம் செய்தாள். வண்டி நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. எப்பவாவது அவள் உபயோகிப்பது உண்டுதான் என்பதால் வித்தியாசமாக தெரியவில்லை. போலாமாப்பா? நான் ரெடி. சம்பத் சைக்கிளில் ஏறி அமர்ந்து பெடல் செய்தார். கஷ்டமா இருக்காப்பா? சைக்கிளிங் நல்ல எக்ஸசைஸ் தானே, ஆல் ஃபார் குட். இதில் ஆரம்பித்த வாழ்க்கை தானே, அதனால் இதுவும் ஒரு சுகம்தான். அப்பாவும் பெண்ணும் சிரித்து பேசியபடி சைக்கிளில் சென்ற காட்சியை வெறித்து பார்த்தாள் சாரதா. பாத்தியா சுஜி அவங்க திமிர? எவ்வளோ நாள்னு பார்த்துடலாம், நீங்கள் வருத்தப்படாதீங்க ஆண்டி. ஆஃபீஸில் 4 பேர் கேவலமாக சிரிச்சா ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோலுக்கு காசு கொடுன்னு வருவார் பாருங்க. சுஜி அவளுடைய மனது மாறி விடாதபடி அவசரமாக சமாதானப்படுத்தினாள். சங்கீதா அப்பாவை திரும்பி பார்த்தாள். எத்தனையோ வருடம் கழித்து சைக்கிள் ஓட்டுவதால் வியர்த்து வழிந்திருந்தது. ஆஃபீஸில் எல்லாரும் ஏன்னு கேட்டால் என்னப்பா சொல்வீங்க? இந்தியா பயங்கர பொருளாதார நெருக்கடியில் இருக்கு, அதனால் நாமளாவது சிக்கனத்தை கடைபிடிக்கலாம்னு சைக்கிளில் வந்தேன்னு சொல்வேன். சங்கீதா சிரித்தாள். முகம் சிரித்ததே தவிர உள் மனது அப்பாவை பார்த்து இரக்கமும் கவலையும் அடைந்தது. அம்மாவின் போக்கு எதில் முடியும் என்று தெரியவில்லை. ஆகாஷ் கூட இப்படி அவள் பக்கம் சாய்ந்து விடுவான் என்று நினைக்கவில்லை. இதைத்தான் நேரம் என்பதா? அக்கா வீட்டுக்கு வந்து 1 மாதமாகிவிட்டது. எல்லோரும் அவளிடம் நன்றாகத்தான் நடந்து கொண்டார்கள் என்றாலும் சரண்யாவுக்குள் தான் அந்த வீட்டுக்கு தான் பாரமாகி விட்டோமோ என்ற குறுகுறுப்பு இருக்கத்தான் செய்தது. அதன் காரணமாகவே பகுதி நேர வேலை ஏதாவது கிடைக்குமா என்ற முயற்சி செய்து கொண்டிருந்தாள். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை சரண்யா? இது உன் வீடு மாதிரி. நீ எனக்கு பாரமும் இல்லை. நிம்மதியா உன் படிப்பு முடி. மேற்கொண்டு படிக்கணும்னாலும் படி. நல்ல வேலை கிடைக்கும் போது போய்க்கலாம். அக்கா புருஷன் சரவணன் பல முறை சொல்லியும் கூட அவள் வேலை தேடுவதை நிறுத்தவில்லை. பேப்பரில் வாண்டட் காலம் பார்ப்பது தினசரி வழக்கமாகிவிட்டது. திருவான்மியூரில் புதுசாய் ஆரம்பிக்க போகும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஆள் வேண்டும் என்று கேட்டிருந்தது. சரண்யா அதன் விலாசம் குறித்து கொண்டிருந்த போது சத்யா அவள் அருகில் வந்தமர்ந்தாள். என்ன சத்யா? சத்யா தன் உள்ளங்கை விரித்து நீட்டினாள். அவள் கையில் சாக்லேட் ஒன்று இருந்தது. காலங்காத்தால சாக்லேட் நீட்டுற, என்ன விஷயம்? என்னவா இருக்கும், நீயே சொல்லேன் பார்ப்போம். பர்த்டே, வெட்டிங் டே? சரண்யா ஒவ்வொன்றாய் சொல்ல சத்யா தலையாட்டி மறுத்தபடி சிரித்தாள். நீயே சொல்லிட. உனக்கு வேலை கிடைக்க போகுது. எங்க? நிஜமாவா? ஆ, ஆனால் சம்பளம் எல்லாம் கிடையாதாம். என்ன சொல்ற? எந்த வேலையை சம்பளம் இல்லாம என்னை பார்க்க சொல்ற? சித்தி வேலை. இன்னிலிருந்து 8.5 மாசத்துல உன்னை ட்ரில் வாங்க ஒரு ஆள் வந்துடும். சரண்யா குப்பென்று மலர அவளை பார்த்தாள். விழிகள் விரிந்தது. அப்பா வரட்டும்கா, அவரை பார்த்துக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை? கண்கள் பளபளத்தது. சாயங்காலம் நீ வந்ததும் நாம கொஞ்சம் டாக்டர் வீட்டு வரை போயிட்டு வரணும். சரண், உங்க அத்தானுக்கு வேற ஏதோ வேலை இருக்காம். போயிட்டா போச்சு. எத்தனை மணிக்கு நான் ரெடியா இருக்கட்டும்? நாளைக்கெல்லாம் வந்துடுறேன். வந்ததும் கிளம்பிடுவோம். சரண்யா குளித்து விட்டு கிளம்பினாள். பகுதி நேர வேலை விஷயமாக அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு சென்றவள் அவர்கள் சொன்ன சம்பளம் திருப்தியாக இல்லாததால் நேராக அங்கிருந்து கல்லூரிக்கு செல்வதற்காக பஸ் ஸ்டாப் நோக்கி நடக்க ஆரம்பித்தவள் ஓரிடத்தில் திகைத்து நின்றாள். தான் காண்பது கனவா நிஜமா என்பது போல் கண்களை மூடி திறந்து விசாலமாக்கி பார்த்தாள். சரண்யாவை பார்த்ததும் நின்றார் சம்பத். அவரையும் அவரது சைக்கிளையும் மாறி மாறி பார்த்தாள் சரண்யா. என்ன அங்கிள் இது? சும்மாதான், ஆரம்பிச்ச இடத்துக்கே மனுஷன் திரும்பி வருவான்னு இயற்கையின் விதிகள் சொல்றது. நடை, பல்லக்கு, மாட்டு வண்டி, குதிரை வண்டி, சைக்கிள், ரிக்ஷா, 2 வீலர், கார், ஏரோப்ளேன். காற்று கெட்டு போயிடுத்தேன்னு யாருக்காவது கவலை இருக்கா? எனக்கு இருக்கு. அதான் சைக்கிள் பயணம். யாரிட்ட மாமா கதை விடுறீங்க? சரண்யா சிரித்தாள்.
பேசிக்கொண்டிருக்கும் போதே சங்கீதாவும் சைக்கிளில் வர சரண்யா அதிசயமாக வியந்தாள். கார் என்னாச்சு சங்கீதா? வீட்ல பத்திரமா இருக்கு. அப்புறம் சைக்கிள்ல போகணும்னு வேண்டுதலா? எங்களுக்கு இல்ல, எங்க அம்மாவுக்கு தான் வேண்டுதல். எங்களை சைக்கிள்ல போக வைக்கணும்னு. என்ன பிரச்சனை மாமா? ஒண்ணா ரெண்டா எடுத்து சொல்ல. மாமா ராகத்தோடு பாடினார். எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து பேயிங் கெஸ்டா உட்கார்ந்துருக்கா சரண். அதான் பிரச்சனை. எந்த பொண்ணு? என் வருங்கால அண்ணின்னு ஆகாஷ் அண்ணா அறிமுகப்படுத்தி வச்சான். அவளும் எங்க அம்மாவும் சேர்ந்து செய்யற வேலைதான் இதெல்லாம். சரண்யா தன் முகவாட்டத்தை வினாடி நேரத்தில் மறைத்து கொண்டாள். எங்களுக்கு இது ஜாலியான விஷயம் ஆயிடுச்சு சரண்யா. பணக்காரங்க எளிமையா இருந்தா உலகம் பாராட்டும் தெரியுமோ? அம்மாதான் பாவம் இஞ்சி நின்ன குரங்காட்டம் இருக்கா. அவ மான மரியாதை எல்லாம் சைக்கிள்ல சவாரி போறதேன்னு புலம்புறா. என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியல சங்கீதா. எதுவா இருந்தாலும் மாமா இப்படி சைக்கிள்ல போறது நல்லா இல்ல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகாஷ் கூடவா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கார்? கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும். அண்ணாவோட அறிவை காதல் மறைச்சிருக்குன்னும் சொல்லலாம். அவன் தலைக்கே ஆபத்து வரும்போது மயக்கம் தெளியுமோ என்னவோ. அப்படியெல்லாம் சொல்லாத சங்கீதா. அந்த பொண்ணு நல்லவளாவே இருக்கலாம் இல்லையா? ஒரு சில விஷயங்களை மட்டும் வச்சு ஒருத்தரை பத்தி ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அப்படிங்களா? அப்ப இன்னும் ஒரு 4, 5 விஷயம் நடக்கட்டும். அப்புறம் நிதானமா நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். ஆனா என்ன, அதுக்குள்ள நானும் அப்பாவும் தெருவுக்கே வந்தாலும் வந்துருவோம். நம்ம கதைய ஸ்டாப் பண்ணேன் சங்கீத். நீ எப்படி இருக்க சொல்லு சரண். சத்யா வீடு உன்னை நல்லபடி நடத்துதா? அங்க எல்லாரும் சௌக்கியம் தானே? அடிக்கடி வரேன்னு சொன்ன மாதிரி வர முடியல. நிலைமை அப்படி. மாமா சைக்கிளை தடவி கொடுத்தபடி சொன்னார். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க மாமா. எனக்கு ஒரு குறையும் இல்ல. அப்புறம் இன்னொரு சந்தோஷ செய்தி. சத்யா மறுபடியும் கன்சீவ் ஆகி இருக்கா. இஸ் இட்? ஜாக்கிரதையா இருக்க சொல்லுமா. இப்போதைக்கு ஹெவி ஒர்க் எதுவும் செய்ய விடாத அவளை. நான் அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்லு. உங்க மாமி மட்டும் நல்லவளா இருந்தா பெத்த தாயார் ஸ்தானத்துல இருந்து வாய்க்கு ருசியா அவளுக்கு ஏதாவது செய்து கொடுத்து அனுப்பலாம். ஆனா எங்க? மாமா பெருமூச்சு விட்டார். சேர்த்து வச்சுத்தான் நீங்க இருக்கீங்களே, அப்புறம் என்ன குறை மாமா? சரி சரண், டைம் ஆறது, நீ புறப்படு. மாமா சைக்கிளை மிதித்தார். சரண்யா இருவரும் செல்வதையே சற்று நேரம் வேதனையோடு பார்த்தாள். என்னவாயிற்று இந்த மாமிக்கு? கம்பீரமாய் காரில் போய்க் கொண்டிருந்தவர் சைக்கிளில் போகும் அளவுக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும்? நிச்சயம் விஷயம் பெரிதாகத்தான் இருக்க வேண்டும் என்று மட்டும் புரிந்தது. அக்காவுக்காக அன்று மாலை சீக்கிரமே வீட்டுக்கு வந்துவிட்டாள். சரியாக 5 மணிக்கு டாக்டர் வீட்டுக்கு சென்றார்கள். டாக்டர் பரிசோதித்துவிட்டு கர்ப்பத்தை உறுதி செய்தாள். ஒரு சில விட்டமின் டானிக்குகள் எழுதி கொடுத்துவிட்டு அடுத்த செக்கப்பிற்கு எப்பொழுது வர வேண்டும் என்றும் சொன்னாள். கொஞ்ச நாளைக்கு நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாங்க்கா, நான் பார்த்துக்கிறேன். ஒரு 4 மாசமாவது கேர்ஃபுல்லா இருந்தா நல்லது. இப்ப மட்டும் நான் என்ன வேலை செஞ்சு கிழிக்கிறேனா? பாதி எங்க மாமியார் செய்யறாங்க, மீதி நீ செஞ்சுடுற. சும்மா நீ தான் பாதி வேலை செய்யற. அதை விடு, நீ போன வேலை என்ன ஆச்சு? சம்பளம் சரிப்படலக்கா. வேலை அதிகம், கூலி ரொம்ப கம்மி. வேணாம் சரண், உன்னை யார் இப்ப வேலை தேட சொன்னது? அப்படி ஒன்றும் இப்ப கஷ்டம் வந்துடல. கஷ்டத்துக்கா போறேன்? பாதி நாள் சும்மா தானே இருக்கேன். சம்பத் மாமா கிட்டேயோ ஆகாஷ் கிட்டேயோ சொல்லி வச்சா நல்ல சம்பளத்துல நல்ல வேலை வாங்கி தருவாங்கல்ல. எதுக்கு எடுத்தாலும் அவங்கள சிரமப்படுத்த வேண்டாம்னு தான். தவிர மாமா நம்ம கிட்ட அன்பா இருக்கிறதோ உதவி செய்யறதையோ மாமி சுத்தமா விரும்பல. அப்படி இருக்கும்போது நாமளும் அவங்கள அடிக்கடி தொந்தரவு செய்வானேன்? அப்பாக்கு உன்னை ஆகாஷ்க்கு கட்டி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. மாமாக்கும் அது தெரியும். அப்பா போய் சேர்ந்துட்டார். அவர் ஆசையை மாமா நிறைவேற்றினா நல்லா இருக்கும். இது பத்தி அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நீ எதுவும் ஆரம்பிக்க வேணாம். எனக்கு அப்படி எல்லாம் எந்த எண்ணமும் இல்லை. அசட்டு பிசட்டுன்னு எதுவும் கேட்டு கேட்டு வச்சிடாதக்கா. சரண்யா அவசரமாக சொன்னாள். ஏண்டி ஆகாஷ்க்கு என்ன குறை? அவருக்கு ஒண்ணுமில்ல, நமக்கு தான் குறை. அக்கா ப்ளீஸ், வேற ஏதாவது விஷயம் பேசேன். சத்யா அவளை ஒரு மாதிரியாக பார்த்தபடி நடந்தாள். அதன் பிறகு வீடு வந்து சேரும் வரை எதுவும் பேசவில்லை. அப்பாவின் அறைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே போனான் ஆகாஷ். மெல்லிய இருட்டுக்குள் மென்மையான வீணை இசையை கேட்டபடி சாய்வு நாற்காலியில் கண்மூடி படுத்திருந்தார் சம்பத். ஆகாஷை பார்த்ததும் நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தார். என்னடா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. பேசேன். ஆகாஷ் அவர் அருகில் ஒரு சேரை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தான். இதெல்லாம் நல்லாவாப்பா இருக்கு? எதெல்லாம்? நீங்க இப்படி சைக்கிளில் போறது வர்றதெல்லாம் நாட்டுக்கும் இயற்கைக்கும் நல்லது தானே? நல்லதுதான். இந்த எண்ணம் முதல்ல இருந்தே உங்களுக்கு இருந்தா பாராட்டி இருப்பேன். இயற்கை மேல இவ்வளோ நாள் இல்லாத அக்கறை இப்ப என்ன புதுசா?
சம்பத் மௌனமாக அமர்ந்திருந்தார். மனசு விட்டு பேசுங்கப்பா, உங்களுக்கு அப்படி என்ன கஷ்டம்? இல்லடா ஆகாஷ், என் பேச்சுக்கு இப்போ எந்த பவரும் இல்லாத நிலையில நான் எதுக்கு பேசணும்? நான் சைக்கிள்ல போறது உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, நாளையில இருந்து நடந்து போக பார்க்கறேன். புரியுதுப்பா, சுஜிதா இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படித்தானே? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா அவகிட்ட காரணம் சொல்லிட்டு தான் செலவுக்கு பணம் வாங்கிட்டு போகணும்னா அது என்னால முடியாது. ரொம்ப இக்கட்டான நிலைமை ஏற்பட்டாலும் என் தாத்தாவை மாதிரி மறுபடியும் பீச்சில் சுண்டல் வைக்க போனாலும் போவனே தவிர யார்கிட்டேயும் கையேந்திக்கிட்டு நிக்க மாட்டேன். ஆகாஷ் அவரை வேதனையோடு பார்த்தான். உங்களுக்கு என்னதான்ப்பா வேணும்? சுஜிதாவை வெளியே அனுப்பிட்டா நீங்க சந்தோஷம் ஆயிடுவீங்களா? எனக்காக யாரும் வெளியில போக வேணாம். சங்கீதாவுக்கு ஒரு வரன் பார்த்து அவ கல்யாணத்தை முடிச்சதும் நானே போயிடுறேன் வெளியில. எனக்கு ஒரு வேளை சோறும் 2 செட் உடுப்பும் சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியமும் சக்தியும் இருக்கு. நீங்க இப்படி மாறிடுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. நான் பேச வேண்டிய டயலாக்க நீ பேசுறடா ஆகாஷ். வேடிக்கையா இருக்கு. ப்ளீஸ்ப்பா, குத்தி காட்டாதீங்க. காதல்ங்கிறது யாரையும் கேட்டுட்டு வர்றதில்ல. மற்றவங்களுக்காக ஒருத்தரை காதலிக்கவும் முடியாது. தெரிஞ்சோ தெரியாமையோ நான் சுஜிதாவை விரும்பிட்டேன். எனக்காக தன் ராஜமோக வாழ்க்கையை எல்லாம் உதறி தள்ளிட்டு என்னையே நம்பி வந்திருக்கிறவளை என்னால வெளியில போன்னு சொல்ல முடியாதுப்பா. மற்றபடி வீட்டு சாவியை நான் அவகிட்ட கொடுக்கல. அதெல்லாம் அம்மாவோட வேலை. கணக்கு கேட்கறது அவ்வளோ ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையேன்னு தான் எனக்கும் தோணுச்சு. நானும் வெட்கத்தை விட்டு அவகிட்ட பணம் கேட்டு வாங்கிட்டு போறேன். உங்களுக்கு அவகிட்ட கேட்க கஷ்டமா தான் இருக்கும், ஒத்துக்கிறேன். அதுக்காக இந்த வயசுல சைக்கிள்ல போயிட்டு வர்றது நல்லாவா இருக்கு? என்கிட்ட பணம் கேட்டா நான் வாங்கி தர மாட்டேனா? என்ன பிடிவாதம்ப்பா இது? இப்ப கூட இன்னொரு கிரெடிட் கார்டு வாங்கிட்டு ஜாலியா செலவழிக்க எனக்கு 2 நாள் ஆகாதடா ஆகாஷ். ஆனாலும் வேணாம்னு தான் பேசாம இருக்கேன். எவ்வளோ நாள் இந்த நாடகம் எல்லாம் நடக்குதுன்னு பார்த்துடலாம்னு தான் நானும் வேஷம் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ, நீங்க இப்படியே தான் இருக்க போறீங்க. இது கூட ஒரு விதத்துல நல்லா தான் இருக்கு. எனக்கு உன் மேல ஒரு கோவமும் இல்ல. என்னால சில விஷயங்களுக்கு இறங்கி வர முடியலையே தவிர, மத்தபடி நான் உன் காதல நிச்சயமா மதிக்கிறேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்க கல்யாணத்துக்கு முந்தி சங்கீதா கல்யாணம் நடந்துட்டா நல்லா இருக்கும். நிச்சயமா. என்னால உங்கள புரிஞ்சுக்க முடியலப்பா. மதில் மேல பூன மாதிரி ஒரு நிலைமையில எல்லாருமா சேர்ந்து என்ன நிறுத்தி வச்சுட்டீங்க. யார குத்தம் சொல்றது? யார சமாதானப்படுத்துறதுன்னே எனக்கு புரியல. இது இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சிருந்தா, நிச்சயமா முதல் நாளே இதுக்கு முட்டுக்கட்டை போட்டிருப்பேன். இவ்ளோ தூரம் ஆனப்புறம் நான் சொல்லி அம்மா கேட்பாளான்னு தெரியல. இதெல்லாம் எதுல போய் முடியும்னும் புரியல. எனக்காக நீங்க உங்க பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டா நல்லா இருக்கும். உங்ககிட்ட கை கூப்பி வரம் கேட்கிறேன்னு வச்சுக்கங்களேன். ஆகாஷ் கண்கள் பளபளக்க அவரை நோக்கி கை கூப்ப சம்பத் பதறிப் போனார். என்னடா இது, குழந்தையாட்டம்? இது பிடிவாதம் இல்லடா ஆகாஷ், ஒரு தவம்னு வச்சுக்கயேன். உங்க அம்மாவை என் வழிக்கு கொண்டு வர நான் கடைபிடிக்கிற விரதம்னு நினைச்சுக்க. புருஷனுக்காக பெண்டாட்டி தான் விரதம் இருக்கலாமா? பெண்டாட்டி மனசு மாற புருஷன் விரதம் இருக்க கூடாதா என்ன? நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். போ, போய் நிம்மதியா தூங்கு. சம்பத் அவன் முதுகில் தட்டி கொடுத்து அனுப்பி வைத்தார். அதற்கடுத்த வாரம் சங்கீதாவை அழைத்து கொண்டு அஷ்டலட்சுமி கோயிலுக்கு சென்றார். திடீர்னு எதுக்குப்பா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? காரணமாத்தான், நம்ம வீட்டு நிலைமை சரியில்லைன்னு தெரிஞ்சப்புறம் உன் கல்யாணத்தை சீக்கிரமே முடிச்சுடுறதுன்னு வச்சுக்கிட்டேன். உனக்காக நான் பார்த்துருக்கிற பையனை உனக்கு பிடிக்க வேண்டாமா? அவனை இந்த கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன். உங்க 2 பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சா மேற்கொண்டு சம்பிரதாயப்படி பெண் பார்க்க வர சொன்னா போதும்னு தான் இந்த ஏற்பாடு. அந்த பையனுக்கும் இந்த ஏற்பாடு பிடிச்சிருந்தது. 4 பேர் பார்க்க பிடிக்கலன்னு சொல்றதை விட இப்படி தனியா பார்த்து பிடிச்சதா பிடிக்கலையான்னு சொல்றது பெட்டர் இல்லையா? ஒரு விஷயம் நிச்சயம், உங்க 2 பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சிருந்தா தான் கல்யாணம். பிடிக்காட்டி தைரியமா சொல்லிடலாம். எனக்கு பயந்துகிட்டோ இல்ல என்ன சந்தோஷப்படுத்துறதாவோ நினைச்சுக்கிட்டோ பொய் சொல்ல வேணாம், சரியா? என்னப்பா இப்படி திடீர்னு? எனக்கே பயமா இருக்கே. பாரு, நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. சம்பத் சிரித்தார். தோ பார், அந்த பையன்தான் எம்பிஏ பிஹெச்டின்னு ஏதேதோ படிப்பு. சொந்தமா அட்வர்டைசிங் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். நம்பர் 1 கம்பெனி. சென்னை, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத் எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் இருக்கு. கூட பிறந்தவங்க 2 அண்ணன். எல்லாரும் கல்யாணமாகி நல்லபடியா செட்டில்டு. அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இவனோட தான் இருக்காங்க. நமக்கு ஏத்த குடும்பம். முக்கியமா பையன் நல்ல மாதிரியா இருக்கான். அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் அவர்களை நெருங்கினான். நல்ல உயரம், மாநிறம், கருப்பு கண்ணாடி அணிந்து புன்னகை படர கிட்டே வந்தான்.
கண்ணாடியை கழட்டிவிட்டு ஹலோ என்று அவர்களை பார்த்து சிரித்தான். கம்பீரமாயிருந்தது அவன் குரல். அவனைப் போலவே. இவதான் என் பொண்ணு சங்கீதா. ஹீ இஸ் பிரவீன். சங்கீதா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். சம்பத் மெல்ல நகர சங்கீதாவின் படபடப்பு 100 மடங்காயிற்று. இதயத்தின் சப்தம் வெளியிலேயே கேட்கும் போல் இருந்தது. அவனை பார்ப்பதற்காக தலையை நிமிர்த்தியவள் அது முடியாமல் விழிகளை சட்டென்று தாழ்த்தி கொண்டாள். அவளது அவஸ்தையை பார்த்து அவன் சிரித்தான். என்ன பிடிக்கலையா சங்கீதா? எடுத்த எடுப்பில் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல இயலாமல் திணறினாள். என்னை பத்தி நீ முழுசும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சொன்னா போதும், பிடிச்சிருக்கா இல்லையான்னு அவன் தொடர்ந்து சொல்ல சங்கீதா படபடப்பு சற்றும் குறையாமல் அமர்ந்திருந்தாள். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் எங்களோடது. மாற்று புடவை கூட இல்லாம ஒரு புடவையையே துவைச்சு காய வச்சு கட்டிப்பாங்க எங்க அம்மா. எங்களை வளர்க்கறதுக்காக நாய் படாத பாடுபட்டிருக்காங்க. கிடைக்கிற வேலையெல்லாம் 5-10 வருமானத்துக்காக செய்வாங்க. நாங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோம்னா இது கஸ்திவாரம், அம்மாவோட உழைப்பும் நம்பிக்கையும் அவங்க எங்களுக்கு கொடுத்த தைரியமும் தான். மற்றபடி என் பழக்க வழக்கங்கள் விருப்பு வெறுப்புகள்னு சொல்லணும்னா டென்ஷன் அதிகமானா ரொம்ப அபூர்வமா 1-2 சிகரெட் பிடிப்பேன். அதனாலேயே இப்பெல்லாம் டென்ஷன் வராம பார்த்துக்கிறேன். ஸோ சிகரெட் தொட்டு 1 வருஷமாச்சு. நோ ட்ரிங்க்ஸ். ஏன்னா எங்க அப்பா செத்ததே குடியால தான். அதனால அம்மாக்கு நாங்க எல்லாருமே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம், ட்ரிங்க்ஸை மட்டும் தொடுறதில்லைன்னு. நிறைய புக்ஸ் படிப்பேன், பசிக்காக சாப்பிடுவேன். டேஸ்ட் பார்த்து விதவிதமா சாப்பிட்ற ஆசையெல்லாம் கிடையாது. உப்பில்லாம சமைச்சிருந்தா கூட சொல்ல தெரியாது. அதனால நீ சமையல் அறையில கஷ்டப்படவே வேண்டாம். அவன் சிரித்தபடி நிறுத்த சங்கீதாவின் முகம் சிவந்தது. உங்க குடும்பத்தை பத்தி உன்னை பத்தி எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். சொல்லப்போனா நான் உன்னை ஏற்கனவே பார்த்துட்டேன். நீ என்ன பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. உனக்கு பிடிச்சிருந்தா அம்மாட்ட சொல்லி பெண் பார்க்க கூட்டிட்டு வருவேன். இல்லாட்டா ஜஸ்ட் நண்பர்களா பிரிஞ்சு போயிடலாம். எதுவா இருந்தாலும் பளிச்சுன்னு பேசுறது தான் எனக்கு பிடிக்கும். சங்கீதா முதல் முறையாக நிமிர்ந்து அவனை நேருக்கு நேர் பார்த்தாள். உங்களுக்கு உங்க அம்மா எப்படியோ அதே மாதிரி எனக்கு எங்க அப்பா. அவர் எது சொன்னாலும் என் நன்மைக்கு தாங்குற நம்பிக்கை எனக்கு நிறையவே உண்டு. ஒருத்தரை புரிஞ்சுக்க 1 நிமிஷம் போதும்னு சிலர் சொல்வாங்க. எனக்கு அவ்வளோ புத்திசாலித்தனம் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. சொல்லிக்கும்படியா என்கிட்ட எந்த சிறப்பம்சமும் கிடையாது. நான் ஒரு சராசரி பொண்ணு. தேங்க்யூ. எதுக்கு? பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, அதுக்கு தான். போலாமா? மிச்சத்தை கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுவோம். அவன் எழுந்தான். இருவரும் சம்பத்தை தேடி போனார்கள். என்னம்மா, என் செலெக்ஷன் ஓகேயா? கண் சிமிட்டியபடி கேட்டார். போங்கப்பா. அடேயப்பா, என் பொண்ணு வெக்கப்படுறா. ஓகே அங்கிள், நீங்க சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க. நான் நாளன்னைக்கு மும்பை போறேன். அதனால அநேகமா நாளைக்கே பெண் பார்க்க வந்தாலும் வந்துடுவோம்னு நினைக்கிறேன். பிரவீன் விடைபெற்று கிளம்பினான். அவன் கார் கண்ணுக்கு மறையும் வரை சங்கீதாவின் பார்வை தொடர்ந்தது. இப்பவே துரத்த ஆரம்பிச்சாச்சா? அப்பா கிண்டல் அடித்தார். ஏன்பா நீங்க பாட்டுக்கு வரன் பார்க்குறீங்க, அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துப்பாளா? உங்க அம்மாக்கு பணம் இருந்தா போதும், ஒத்துக்காம என்ன? இல்லாவிட்டாலும் இருக்கவே இருக்கு இன்னொரு அஸ்திரம். என்ன? நீ பிரவீனை லவ் பண்றத எடுத்து விடு. ஆகாஷ் லவ் பண்ணலாம், சங்கீதா லவ் பண்ண கூடாதா? பிள்ளை காதலுக்கு பச்சை கொடி காட்டுறவ பொண்ணு காதலுக்கும் காட்டித்தானே ஆகணும். என்னமோ போங்க. ஆசை காட்டி மோசம் பண்ணாம இருந்தா சரி. இத பாரா. சம்பத் மாய் பிளந்தார். அப்ப காதலிக்கவே ஆரம்பிச்சாச்சா? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்துட்டு கேள்விய பாரேன். சம்பத் சிரித்தபடி அவள் தலையை வருடினார். கவலைப்படாத, இந்த கல்யாணத்தை நடத்திட்டு தான் மறு வேலை. போலாமா? அவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். சாரதா முறைத்தாள். யாரை கேட்டுக்கிட்டு நீங்க அவளுக்கு வரன் பார்க்குறீங்க? என்ன வயசாயிடுச்சு அவளுக்கு? படிப்பு முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். நான் வரன் பார்க்கல, அவளே பார்த்துக்கிட்டா. என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது? எல்லாம் அண்ணன் காட்டிய வழி. நீ வேண்டாம்னு சொன்னா ஆகாஷ் அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்தா மாதிரி அவன் இவளை கூட்டிட்டு போய் வச்சுக்குவான். பரவாயில்லையா? அவர் சொல்ல சாரதாவின் முகம் அஷ்டகோணலாயிற்று. அதனால தான் நாமளே கௌரவமாக கல்யாணம் பண்ணி வச்சுடலாம்னு சொல்கிறேன். நாளைக்கு அவங்க பெண் பார்க்க வராங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணிடு. ஏடா கூடமா ஏதாவது பேசின உனக்குத்தான் அவமானமாகும், சொல்லிட்டேன். அவர் மாடிக்கு செல்ல அவரையே வெறித்து பார்த்தாள் சாரதா. வேறு வழி இல்லை, ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். நல்ல காலம், பையன் பணக்காரன் தான் என்கிறார். அந்த வரைக்கும் அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. அன்றிரவு ஆகாஷ் வந்ததும் அவனிடமும் விஷயத்தை சொன்னாள்.
ஆகாஷ் ஆச்சரியப்பட்டான். சங்கீதாவுக்கு காதலிக்க கூட தெரியுமா என்று வியந்தபடி அம்மாவை பார்த்தான். அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்புறம் பேச என்ன இருக்குமா? அப்பாவும் அவனை பார்த்து பேசிட்டு தானே வர சொல்லியிருக்கார். அப்போ நல்ல இடத்து பையனாத்தான் இருப்பான். நீ ஏற்பாடு பண்ணு. அம்மாவுக்கு தைரியம் கொடுத்துவிட்டு தன் அறைக்கு சென்றான். மறுநாள் காலை சுஜியிடமும் விஷயத்தை சொன்னாள் சாரதா. அவங்க வரும்போது நான் இருக்கட்டுமா வேண்டாமா? நீ பாட்டுக்கு இரேன். என்னை யாருன்னு கேட்பாங்களே. சொல்லிட்டு போறேன். அவங்க பையன் லவ் பண்ணும்போது என் பையன் பண்ணக்கூடாதா? இந்த மாதிரி மாமியார் யாருக்கு கிடைப்பாங்க? ஒரு 1000 ரூபாய் பணம் கொண்டு வா சுஜி. ஸ்வீட் காரமெல்லாம் வாங்கணும். 1000 எதுக்கு ஆன்ட்டி? அவ்வளோ ஸ்வீட்டா சாப்பிட போறாங்க? பூ பழம் எல்லாம் வேற வாங்கணுமா? நீங்க கவலையை விடுங்க. நான் வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வரேன். வாசல் வரை போன சுஜிதா திரும்பி வந்தாள். ஏன் ஆன்ட்டி, அங்கிளோட கார் சும்மா தானே இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அதை எடுத்துக்கிட்டு போகவா? அவள் அப்படி கேட்டதும் ஒரு வினாடி தயங்கினாள் சாரதா. உங்களுக்கு இஷ்டமில்லாட்டி வேணாம் ஆன்ட்டி. நான் வழக்கம் போல ஆட்டோலேயே போய்க்கிறேன். இரு சுஜி, இந்த சாவி நீ எடுத்துட்டு போ. சும்மா தானே இருக்கு. தேங்க்ஸ் ஆன்ட்டி. அப்பா எனக்கு ஒரு ஃபாரின் கார் வாங்கி வச்சிருக்காராம். 40 லட்சத்துக்கு. படு சொகுசா இருக்குமாம். எப்போ அனுப்பி வைக்கட்டும்னு கேட்டுக்கிட்டே இருக்கார். இங்க நிறுத்த இடமில்லையேன்னு தான் இப்போதைக்கு வேணாம்னு சொல்லி வச்சேன். கார் மட்டும் அனுப்பினா எப்படி? அதை நிறுத்துற அளவுக்கு அழகான ஒரு வீடும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் காரை அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது சரிதானே ஆன்ட்டி? மும்பையில் எங்கள் வீட்டில் தாராளமாக 30 கார் நிறுத்தலாம். அந்த நினப்பில் அப்பா பாட்டுக்கு கார் வாங்கிட்டார் போல இருக்கு. சுஜிதா கார் சாவியை சுழற்றியபடி செல்ல சாரதா பிரமிப்போடு அவளை பார்த்தாள். இது பிறந்த வீட்டுக்கு பெருமையா அல்லது புகுந்த வீட்டை மட்டும் மட்டம் தட்டும் பேச்சா? ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு. எதுவா இருந்தாலும் அவளிடம் கடுமையாக பேசுவதென்பது இனி இயலாது. பிள்ளையின் காதலி என்பதை விட அவள் ஒரு கோடீஸ்வரனின் பெண் என்பதுதான் இதற்கு காரணம். சுஜிதா காரில் சென்ற அரை மணிக்கெல்லாம் சம்பத் சைக்கிளில் ஏறி செல்ல அதை பார்த்து கொண்டிருந்த சாரதாவின் மனம் குறுகுறுத்தது. பிள்ளையின் காதலி என்பதை விட அவள் ஒரு கோடீஸ்வரனின் பெண் என்பதுதான் இதற்கு காரணம். சுஜிதா காரில் சென்ற அரை மணிக்கெல்லாம் சம்பத் சைக்கிளில் ஏறி செல்ல அதை பார்த்து கொண்டிருந்த சாரதாவின் மனம் குறுகுறுத்தது. தான் செய்வதெல்லாம் சரியா தவறா என்ற கேள்வி உள்ளே குடைய ஆரம்பித்தது. புருஷன் சைக்கிளில் சென்ற காட்சி சித்திரவதை செய்தது. இவ்வளவு வைராகியம் அவருக்குள் இருக்கும் என்று அவளை எதிர்பார்க்கவில்லை. எதையோ நினைத்து இழுத்து பிடிக்க போக அது விபரீத வைராகியமாய் போய்விட்டது. நன்றாக புரிந்தாலும் அதில் இருந்து அவரை விடுவிக்க அவளாலேயே முடியவில்லை. இது எதில் போய் முடியுமோ என்ற கவலையாக இருந்தது. 4 நாள் முன்பு கிரெடிட் கார்டை கூட அவரிடம் எடுத்து கொடுத்து விட்டாள். சுத்தம் செய்யும் போது கிடைத்தது என்று போய் சொன்னாள். ஆனால் சம்பத் அதை தொடக்கூட இல்லை. நீயே வச்சுக்க, எனக்குன்னு நான் எதுவும் வாங்கிக்கிறதில்ல. என்னுடைய தேவைகளும் கம்மிதான். சைக்கிளில் போயிட்டு வர்றது ஒரு விதத்தில் ஆரோக்கியம்தான். பழகியும் போச்சு. எல்லாத்தையும் பழகிக்கிறது நல்லது தானே? விட்டேச்சையாக பதில் சொல்லிவிட்டு போய்விட்டார். சாரதாவுக்கு அன்று முழுக்க ஒரு மாதிரியாக இருந்தது. காடை எடுத்தே வைத்திருக்க வேண்டாமோ என்று தோன்றியது. அவர் மறுபடியும் காரில் போக மாட்டாரா என்றிருந்தது. என்னம்மா, மாப்பிள்ள வரப்போறாரா? இப்பவே சைலண்டா உட்காந்துட்ட? ஆகாஷின் குரல் கேட்க திரும்பினாள். என்னம்மா உங்க அப்பா சொல்றார், வந்தாத்தான் தெரியும் யார் என்ன எப்படிப்பட்டவங்கன்னு. அதெல்லாம் கவலையே படாத. நல்ல இடமாத்தான் இருக்கும். நான் சாயங்காலம் வந்துடுறேன். வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? சுஜி வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னா. ரைட், அப்ப நான் கிளம்புறேன். ஆகாஷ் சென்ற பிறகு வேக்யூம் கிளீனர் கொண்டு வீட்டை சுத்தம் பண்ணினாள். கர்டன், சோஃபா கவர் அனைத்தையும் மாற்றினாள். ஓரளவுக்கு திருப்தி ஏற்பட்டதும் மற்ற வேலைகளை கவனிக்கப் போனாள். சரியா 6 மணிக்கு பிரவீன் அம்மாவோடு தன் காரில் வந்து இறங்கினான். ஆகாஷ் கை குலுக்கி வரவேற்றான். சம்பத் சாரதாவை அறிமுகப்படுத்தினார். சுஜிதா பிரவீனை கிச்சனில் நின்றபடி கவனித்தாள். அந்த உயரமும் மிடுக்கும் கண்ணியமான பேச்சும் சிரிப்பும் சங்கீதாவின் மீது ஒருவித பொறாமையை ஏற்படுத்தியது. ஆகாஷ் விடவே கூடுதல் அழகும் கம்பீரமும் அவனிடம் இருப்பதாய் தோன்ற இவ்வளவு நல்ல மாப்பிள்ளையாய் உனக்கு என்று சங்கீதாவின் மீது எரிச்சல் ஏற்பட்டது. அந்த பொண்ணு யாரு? பிரவீனின் அம்மா சுஜிதாவை சுட்டி காட்டி கேட்டாள். என் பையனுக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு. மும்பையில் அவங்க அப்பா கோடீஸ்வரர். அவள் இங்கே தான் ஃபேஷன் டிசைன் படிச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்கு ஹாஸ்டலில் தங்கணும்னு சொல்லி இங்கேயே இருக்க சொல்லிட்டேன். படிப்பு முடிஞ்சதும் அவங்க கல்யாணமும் பண்ணிடணும். பல கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் எங்கள் சுஜி ரொம்ப சிம்பிள். அலட்டிக்கவே மாட்டா.
சாரதா பெருமை பொங்க சொன்னதை அந்த அம்மாள் ரசிக்கவில்லை என்பது அவள் முகம் போன போக்கிலேயே தெரிந்தது. பொண்ண வர சொல்லுங்களேன். சுஜி, சங்கீதாவை கூட்டிட்டு வாயேன். சாரதா குரல் கொடுத்தாள். வா சங்கீதா. சுஜி அவள் தோளை தொட்டு அழைத்து செல்ல முயல சங்கீதா விலகினாள். நானே போறேன், நீங்க வரணும்னு இல்ல பட்டென்று சொல்லிவிட்டு தனியாகவே போனவளை சுஜிதா வெறித்து பார்த்தாள். தன்னை அவமானப்படுத்திவிட்டு அவள் போனதை தாங்க முடியாமல் முகம் சிவக்க உதட்டை கடித்தாள். வெக்கரேண்டி உனக்கு வேட்டு. உள்ளுக்குள் கருவினாள். என் பையனுக்கு பொண்ணை பிடிச்சப்புறம் எனக்கு சொல்ல எதுவும் இல்லை. நாம மற்ற விஷயங்கள் பேசுவோமே. ஓ, பேசலாமே. உங்க பொண்ணுக்கு என்னெல்லாம் செய்யறதா இருக்கீங்க? நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க, செஞ்சுடுறோம். பெருசா ஒன்றும் வேணாம். உங்க கோடீஸ்வர மருமக உங்க வீட்டுக்கு என்னெல்லாம் கொண்டு வர போறாளோ அதே மாதிரி உங்க பொண்ணுக்கு நீங்க கொடுத்து அனுப்பினா போதும். பிரவீனின் அம்மா கத்தரித்தாற் போல் பேச ஒரு வினாடி அங்கே மௌனம் பரவியது. பிரவீன் திகைப்போடு அம்மாவை பார்த்தான். ஆகாஷும் சம்பத்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சாரதா திரு திருவென்று விழித்தாள். இதற்கு என்ன பதில் சொல்வது? அது அவங்க கல்யாணத்துக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும். நாங்க இன்னும் சீர்சனத்தை விவகாரம் பேசல. கல்யாணம் எப்ப ஆனா என்ன, என்னெல்லாம் செய்ய போறாங்கன்னு கேட்டுட்டு அது மாதிரி செய்திடுங்க. ஏறக்குறைய இருக்கிறத அவங்க கல்யாணம் முடிஞ்சதும் செஞ்சிடுங்க. சாரதா திகைப்போடு சம்பத்தை பார்த்தாள். அவங்க சொல்றது நியாயம்தானே சாரதா? நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு கொண்டு வர்றத நம்ம பொண்ணுக்கு நாமளும் கொடுத்து அனுப்புறது தானே நியாயம். சம்பத் நியாயம் பேசுகிறாரா அல்லது மாட்டி விடுகிறாரா என்பது புரியாமல் சாரதா பரிதாபமாக ஆகாஷை பார்த்தாள். ஒரு நிமிஷம் என்றபடி அவனை அழைத்து கொண்டு உள்ளே வந்தாள். என்னடா இப்படி சொல்றாங்க? அவங்க கேட்கறது நியாயமே இல்லம்மா. எங்க கல்யாணத்தையும் இந்த கல்யாணத்தையும் ஏன் முடிச்சு போடணும்? நீ இப்படி சொல்ற. உங்க அப்பாவை பாரு, சேம் சைடு கோல் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. இதுக்கு பின்னாடி மனுஷன் ஏதாவது திட்டம் வச்சிருக்காரா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. சங்கீதாக்கு நிறைய சீர்சனத்தை கொடுத்து அனுப்பணுங்கிற ஆர்வத்தில் பேசுறாரு. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? என்ன சொல்லட்டும்? ஒரு வாரம் டைம் கேளு. சுஜிதா வீட்டில் இதை பற்றி பேசிட்டு அப்புறம் சொல்கிறோம்னு சொல்லு. அவங்க அப்பா 1000 பவுன் போடுவாருடா. நம்மளால முடியுமா? இப்போதைக்கு சொல்லேன், மற்றது அப்புறம் யோசிப்போம். எதுக்குடா குழையணும்? அதெல்லாம் முடியாது, நாங்கள் செய்யறதைத்தான் செய்வோம்னு கண்டிஷனாக சொல்லிட்டா. உன் பொண்ணு அவனை லவ் பண்றா, அதை மறந்துடாத. அவன் ஓடிப்போனா அது நமக்கு நல்லதா? சாரதாவின் முகம் வெளிரியது. பிள்ளை சொல்லி கொடுத்தபடி வெளியில் வந்து அவர்களிடம் சொன்னாள். அப்ப சரி, நாங்க புறப்படுறோம். எதுவும் சாப்பிடாம போறீங்களே? நிச்சயம் ஆனப்புறம் கை நனைச்சா போச்சு. வரோம். பிரவீன் கை கூப்பி விடை பெற்றான். சம்பத்தும் ஆகாஷும் வாசல் வரை வந்து வழி அனுப்பினார்கள். சுஜிதா சாரதாவிடம் வந்தாள். எனக்கு என்னமோ இந்த இடம் நல்ல இடமா தோணல. இப்பவே இவ்வளோ சட்டமா பேசுறாங்க. நாளைக்கு பொண்ணை கொடுத்தா படுத்தாம நல்லபடியா வச்சுக்குவாங்களா? இந்த இடம் வேணாம்மா. சங்கீதா கிட்ட பக்குவமா சொன்னா புரிஞ்சுக்குவா. சாரதாவும் ஆமாம் என்பது போல தலையாட்டினாள். பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது எல்லா அம்மாவும் மாறி போயிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ கூட அந்த லிஸ்ட்ல சேருவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லம்மா. வீட்டுக்கு வந்த சற்று நேரத்தில் பிரவீன் வேதனையோடு சொன்னான். சம்பத்தின் வீட்டில் இருந்து கிளம்பியது முதல் வீடு வந்து சேரும் வரை வழியில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பெண் பார்த்த இடத்தில் அம்மா போட்ட கண்டிஷனில் அவன் ஆடி போயிருந்தான். அம்மாவா இப்படி என்று திகைத்து போனான். பெண் வீட்டுக்காரர்களுக்கு முன்னிலையில் குறுக்கிட்டு பேசி அம்மாவை அவமானப்படுத்த அவன் மனம் இடம் கொடுக்காததால் தற்காலிகமாய் தன்னை ஊமையாக்கி கொண்டான். சங்கீதாவும் சம்பத்தும் அவனை பற்றி என்ன நினைத்திருப்பார்கள்? தாயின் முந்தானையில் மறைந்து கொண்டு வரதட்சணை கேட்கும் கோழையே என்று உள்ளுக்குள் நகைத்திருப்பார்களோ? நினைக்கும் போதே உடலும் மனமும் கூசியது. இத்தனை காலம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருந்த நட்பெயரும் மதிப்பும் ஒரு வினாடியில் கரைந்து காணாமல் போய்விட்டது போல் இருந்தது. ஒரு ஆணின் உண்மையான மதிப்பும் கௌரவமும் அவனுக்கு மனைவியாக வரப்போகிறவள் அவனை பற்றி என்ன நினைக்கிறாள் என்பதில்தான் இருக்கிறது. அப்படி பார்த்தால் இந்நேரம் அந்த வீடும் சங்கீதாவும் அவனை புழுவாய் நினைத்து ஒதுக்கி இருப்பார்கள். இப்போதே இப்படி என்றால் பின்னால் நீ இன்னும் என்ன பாடுபடுத்துவாய் என்று பயந்திருப்பாள் சங்கீதா. இந்த இடம் வேண்டாம் என்று அப்பாவிடம் சொன்னாலும் சொல்லி இருப்பாள். இதைவிட ஒரு ஆணுக்கு வேறு என்ன அவமானம் வேண்டும்? பிரவீன் உள்ளுக்குள் நொறுங்கி போனான். அந்த வேதனையோடு தான் வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம் அப்படி சொன்னான். அம்மா மௌனமாய் அவனை பார்த்தாள். ஏமா பேசாம இருக்க? நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் உனக்கு பத்தலையா? பத்தலைன்னா எங்கிட்டயே சொன்னா நானே இன்னும் அதிகம் சம்பாதிச்சு கொடுத்துருப்பேன் இல்ல?
அதை விட்டுட்டு பெண் வீட்டில் போய் என்னை காட்டி பேரம் பேசுறையே, நியாயமாம்மா? இப்படி என்னை கேவலப்படுத்தவா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த? இதை விட என்ன குப்பத்து புழுதியிலேயே படிப்பு எழுத்து எதுவும் கொடுக்காம புரள விட்டு இருக்கலாமே. மஞ்ச தண்ணி ஊற்றி மாலை போட்டு குங்குமம் பொட்டு வச்சு கற்பூரம் காட்டி பலி கொடுக்குற ஆட்டோட நிலைமை தானா கடைசியில் எனக்கும்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத, நிறுத்துடா பிரவீன். அம்மா கண்கள் பளபளக்க குறுக்கிட்டாள். மேற்கொண்டு அவனிடம் எதுவும் பேசாமல் விறுவிறுவென்று தன் அறைக்கு சென்ற கதவை தாளிட்டு கொண்டாள். பிரவீன் வேதனை மாறாமல் வேறு வேலையும் ஓடாமல் சோர்ந்து போய் சோஃபாவில் சாய்ந்து கொண்டான். நீங்களுமா பிரவீன்? உள்ளுக்குள் சங்கீதா கிண்டலாக கேட்டு சிரிக்க கண்களை இறுக மூடிக்கொண்டான். மொட்டை மாடியில் பிரம்பு சேரில் சாய்ந்து வானத்தை யோசனையோடு பார்த்து கொண்டிருந்த பெண்ணின் அருகில் வந்தார் சம்பத். காற்று மென்மையாய் வீசிக்கொண்டிருந்தது. மொட்டை மாடி தொட்டிகளில் இருந்த மலர்களின் நறுமணம் காற்றில் கலந்திருந்தது. என்னம்மா, பலமான யோசனையோ? அப்பாவின் குரல் கேட்டு சட்டென்று திரும்பினாள். என்ன யோசனை? ஒரே குழப்பமா இருக்குப்பா. என்ன குழப்பம்? எங்கிட்ட சொல்லு. தெளிய வைக்க முடியுதான்னு பார்க்குறேன். அவங்க நல்லவங்க தானாப்பா? உனக்கு எப்படி தோணுது? நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஏன்பா அப்படி ஒரு கண்டிஷன் போட்டாங்க? அண்ணி வீட்டில் அவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் நானும் கொண்டு வரணும்னு சொல்கிறது சரியாப்பா? எனக்கு என்னமோ சரின்னு தான் படுது. உண்மையை சொல்லுங்கப்பா, குழப்பாதீங்க. சம்பத் சிரித்தார். அவளை உற்று பார்த்தபடி அவள் எதிரில் அமர்ந்தார். கவலையே படாத. நாங்கள் உனக்கு என்னெல்லாம் கொடுத்து அனுப்பணும்னு நினச்சிட்டு இருக்கோமோ அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அந்த பொண்ணு கொண்டு வர போறா. அது எப்படி சொல்கிறீங்க? எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாதுன்னு நினச்ச இந்த வீட்டில் நிறைய காரியம் நடக்குதும்மா. எல்லாம் எனக்கு தெரியும்னு பாவம் அவங்களுக்கு தான் தெரியாது. ஓசியில் விசு படம் பார்க்குற மாதிரி இருக்குப்பா. இப்படி குழப்பறீங்களே. சம்பத் அடக்க முடியாது சிரித்தார். உனக்கு பையனை பிடிச்சிருக்குல்லம்மா, அப்புறம் மற்றதை பற்றி நீ ஏன் யோசிச்சு உடம்பு கெடுத்துக்கிற? அவர் அப்படி பேசாமல் இருந்தது எனக்கு கஷ்டமாக இருந்ததுப்பா. சீர்சனத்தை விஷயம் பேசும்போது மட்டும் ஏன் எல்லா ஆண்களும் சைலண்ட்டாக ஆயிடுறாங்கன்னு தெரியல. பிரவீன், பாவம் சங்கீதா. உண்மையை சொல்லப்போனா அவங்க அம்மா அப்படி கேட்பாங்கன்னு அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான். அவன் முகத்தில் அப்போ ஏற்பட்ட தர்ம சங்கடத்தை நீ கவனிக்கலையா? ஓகே, பிரவீன் நல்லவராகவே இருக்கலாம். ஆனால் அவங்க அம்மா அப்படி கேட்டது சரியா? இப்படி ஒரு பேரம் அவங்க பேசினதால அவங்கள பற்றின அபிப்பிராயம் என் மனசில் குறைஞ்சில்ல போகுது. அதுக்கப்புறம் எப்படி அவங்களோட கல்மிஷம் இல்லாமல் பழக முடியும்? நெஞ்சில் கசப்பும் நாக்கில் தேனுமா என்னால் நடமாட முடியாதுப்பா. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். அவசரப்படாத சங்கீதா. நீ இப்போ அவசரப்பட்டு என்கிட்ட சொன்னத உங்கள் அம்மாகிட்ட போய் சொன்னா என் திட்டம் எல்லாம் தவிடு பொடி ஆயிடும். திட்டமா? சங்கீதா அவரை விழித்து பார்த்தாள். ஆமாம்மா, திட்டம்தான். பணம் பணம்னு அலையிற உங்கள் அம்மாவுக்கு சில நிஜங்களை புரிய வைக்க நான் போட்ட திட்டம்தான். வாழ்க்கைங்கிறது பணத்தை நம்பி இல்லை, மனசை நம்பி, நல்ல மனசுகளை நம்பின்னு அவ புரிஞ்சுக்கணும். அந்த சுஜிதா மேலே எனக்கு ஒன்றும் வெறுப்பில்லை. எப்போ ஆகாஷ் மனசை அவ கவர்ந்துட்டாளோ அப்புறம் நான் அதில் குறுக்கிட விரும்பலை. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்கன்னு உங்கள் அம்மா வேணா அவங்கள பார்த்து வாய் பிளக்கலாம், சம்மந்தம் வச்சுக்கு பெருமைப்படலாம். அதே பெருமை அவங்களுக்கும் இருக்கணும் இல்லை? ஒருவேளை இவங்க காதலுக்கு அந்த பொண்ணோட வீடு எதிர்ப்பு தெரிவிச்சதுன்னா அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரலாம். அப்படி வெறுங்கையோட வெளியில் வர பொண்ணை உங்கள் அம்மா சிரிச்ச முகத்தோட வரவேற்று ஆகாஷ்க்கு கட்டி வைப்பான்னு நினைக்கிறையா? நிச்சயம் மாட்டா. உண்மையை சொல்லணும்னா இப்போவே அந்த பொண்ணு வீட்டை பகைச்சிக்கிட்டு தான் நம்ம வீட்டில் வந்து தங்கி இருக்குன்னு நான் சொன்னா நம்புவியா நீ? சங்கீதா ஆச்சரியமாக அப்பாவை பார்த்தாள். நிஜமாவாப்பா? இது எப்படிப்பா உங்களுக்கு தெரிஞ்சது? ஆகாஷ்க்கு இது தெரியுமா? தெரியும். அன்னைக்கு அவங்க அப்பாவை வழியில் பார்த்ததாகவும் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவள் போயிருக்கிறதாகவும் ஆகாஷ் வந்து சொன்னானே, நினைவிருக்கா? ஆமாம். அன்னைக்கு ராத்திரியே அந்த பொண்ணு திரும்பி வந்துட்டா. அதுவரை நிலை கொள்ளாமல் தவிச்சிட்டு இருந்தான் ஆகாஷ். அவளை பார்த்ததும் வாசலுக்கு ஓடினான். தோட்டத்து பக்கம் நின்று அவங்க பேசினது எல்லாம் மாடியில் இருந்த நான் எதேச்சியாக கேட்டதை பாவம் அவங்க கவனிக்கலை. எனக்கு ஒரே கவலை ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த பொண்ணு வெறுங்கையை வீசிட்டு வந்தாலும் உங்கள் அம்மா இப்போ காட்டுற இதே அன்பை மரியாதையை அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும் இல்லையா? அதான் ஏன் கவலை. இந்த விஷயம் தெரிஞ்சா நிச்சயம் உங்கள் அம்மா குணம் மாறும். ஏமாந்துட்டமைன்னு கொதிச்சு போவா. அந்த பொண்ணை கட்டிக்க கூடாதுன்னு ஆகாஷை நச்சரிப்பா. ஆனால் அவன் கேட்க மாட்டான். நம்ம எல்லாரையும் முதறிட்டு வெளியில் போவான் அவளை கூட்டிக்கிட்டு. இதுதான் நடக்கும். இது நடக்கக்கூடாதுன்னா உங்கள் அம்மாவுக்கு உண்மை தெரியணும். பணம் முக்கியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் மனுஷங்களை நேசிக்க ஆரம்பிக்கணும். ஆகாஷோட காதலை மட்டும் மதிக்க தெரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணை பிடிச்சதோ பிடிக்கலையோ நல்லபடியாக நடத்தணும்.
இதுக்காக நான் போட்ட திட்டம்தான் இது. பிரவீனோட அம்மா கிட்ட இப்படி கேட்க சொல்லி சொன்னதே நான் தான். எனக்காகத்தான் அவங்க தன் பெயரை கெடுத்துக்கிற மாதிரி நாடகம் ஆடினாங்க. ஏன் நான் சொல்லி அவங்க கேட்கணும்னு உனக்கு தோணினா அதுக்கும் பதில் இருக்கு. அவங்க புருஷன் என் பால்யகால நண்பன்தான். அந்த அம்மா கஷ்டப்பட்டப்போ என்னால முடிஞ்ச சில உதவிகளை நானும் செய்திருக்கேன். அவங்க பிள்ளைதான் பிரவீன்கிற விஷயம் எனக்கே சமீபத்துல தான் தெரிஞ்சது. அவங்க வீட்டுக்கு கல்யாண விஷயம் பேச போனப்போ உங்க அம்மாவை பத்தி மனசு விட்டு பேசி நான் சொல்றபடி கேட்க சொன்னேன். பிள்ளைக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவான்னு அவங்க தயங்கினாங்க. ஒரு நல்ல காரியத்துக்காகத்தானே இந்த நாடகம்னு நான் தான் சமாதானப்படுத்திக்கிட்டு வந்தேன். உண்மையில அவங்க எதுக்கும் டிமாண்ட் பண்ணவும் இல்லை, பண்ண போறதும் இல்லை. இதை ஒரு காரணமா வச்சு உங்க அம்மா சுஜிதாவோட அப்பா அம்மா கிட்ட கல்யாணம் பேசணும். பேசினா தான் அவளுக்கு உண்மை தெரியும். அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறதையும், எலும்பு துண்டு மாதிரி நம்ம அந்தஸ்துக்கு இது போதும்னு அவங்க அப்பா போட போற நகையும் கொடுக்குற பணமும் தான் சுஜிதா கொண்டு வர போற சீர்னு அவ தெரிஞ்சுக்கணும். முதல்ல பிரச்சனை வந்தாலும் எல்லா பிரச்சனையும் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாலேயே தீரணும். உங்க அம்மா தன் எதிர்பார்ப்புகளை நிறுத்தி எல்லாத்துக்கும் தயாரா தன்னை மாத்திக்கணும். அந்த பொண்ணோட ஆகாஷ் இதே வீட்டுல சந்தோஷமா வாழணும். இதுதான் என் கவலை. இதுக்காகத்தான் என் திட்டம். அப்பா நிறுத்த சங்கீதா இமைக்க மறந்து அமர்ந்திருந்தாள். சுஜிதாவை பிடிக்காவிட்டாலும் பிள்ளையின் காதலை மதிக்க நினைக்கும் அவருடைய பண்பில் நிகழ்ந்து நின்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.